அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஈஸியான சிம்பிளான புளி கரைக்க வேண்டாம், தேங்காய் அரைக்க வேணாம், டக்குன்னு செஞ்சிடலாம் இறால் தொக்கு. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, பட்டை லவங்கம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. நான் 3 வெள்ளாரி வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே நல்லா வதக்கி எடுத்துகிட்டு 2 தக்காளி சேர்த்துருக்கேன், அதையுமே சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா மூடி போட்டுட்டு தக்காளி மசிஞ்சு வரணும். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதுக்கு மசாலா கொடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச பெப்பர் பொடி 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருக்கோங்க. இதுக்கு கொத்தமல்லி புதினா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானையும் சேர்த்துக்கலாம். ப்ரானை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ 2 ஸ்பூன் கிட்ட லெமன் ஜூஸ், தேவையான அளவு தண்ணி, இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் 1/2 ஸ்பூன் கிட்ட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெல்லம் இருந்துச்சுன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான இறால் தொக்கு ரெடி.